வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் இந்த நார்மல் உடன் டைனிங் டேபிளை கோல்டன் டிசைன் அண்ட் ஷைனி லுக்கில் எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த டேபிளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பார்ட்டில் இருக்கிற இந்த டிசைன் மேலே கோல்டன் அக்ரலிக்கால பெயிண்ட் பண்ணி இந்த டிசைனை நல்லா ஹைலைட் பண்ணலாம். கம்ப்ளீட்டா சென்டர் பார்ட்ல கோல்டன் அக்ரலிக்கால டிசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிளாசி லுக்கு இபாக்சி ரெசினால எடுத்துட்டு வரலாம். நான் ஒயிட்ரா இபாக்சி ரெசின் எடுத்திருக்கேன். இந்த ரெசினோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி 2:1 ரேஷியோல ரெசின் அண்ட் ஹார்ட்னரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பபிள் ஃப்ரீயான ரெசினை டேபிள் சென்டர்ல போர் பண்ணலாம். டேபிள் சென்டர் பார்ட்ல ரெசின் போர் பண்ணியாச்சு. இதுல ஏதாவது பபிள்ஸ் ரைஸ் ஆனிச்சுன்னா ஹீட் கன்னால பிரேக் பண்ணிடலாம். இது ஒரு 24 hours நல்லா கியூர் ஆகட்டும். நெக்ஸ்ட் டேபிள்ல இருக்கிற இந்த பிளாக் கலர் ஓவல் ஷேப் ரிங்கை கோல்டன் கலருக்கு சேஞ்ச் பண்ணலாம். டேபிளோட இன்னர் அண்ட் அவுட்டர் சர்க்கிளை கோல்டன் கலர்ல சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள் டெப்த் இருக்கிறதால இது மாதிரி ஸ்டோன்ஸை இதுல வைக்கலாம். இந்த ரிங்ல ஸ்டோன்ஸ் வச்சு முடிச்சாச்சு. இப்ப செகண்ட் போர் ஆஃப் இபாக்சி ரெசின் மிக்ஸ் பண்ணி போர் பண்ணலாம். இது டேபிளோட டாப்போட எட்ஜஸ் தவிர எல்லா இடத்துலயும் ஃபில் பண்ணிடும். ஒன்ஸ் ரெசின் கியூர் ஆன பிறகு நெக்ஸ்ட் டேபிளோட எட்ஜஸ்ல சென்டர் டிசைனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஸ்டென்சில் எடுத்து டிசைன் பண்ணலாம். இந்த எட்ஜஸை கோல்டன் அக்ரலிக்கால டிசைன் பண்ணலாம். இந்த ஸ்டென்சிலை இப்படி டேபிளோட எட்ஜஸ்ல வச்சுட்டு இந்த ஸ்டென்சில் நகராதபடி இருக்கிறதுக்காக வாஷி டேப்பால நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். கோல்டன் கலரை இந்த ஸ்பஞ்ச் அப்ளிகேட்டரால இப்படி டேப் பண்ணி இந்த டிசைனை டேபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்.
டேபிளோட எட்ஜஸ்ல கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணியாச்சு. இப்ப ரெசின் போர் பண்றதுக்கு முன்னாடி மோல்ட் ரிலீஸ் டேப்பை டேபிளோட எட்ஜஸ்ல ஸ்டிக் பண்ணிட்டு ரெசின் போர் பண்ணலாம். டேபிளோட எட்ஜஸ்ல கம்ப்ளீட்டா மோல்ட் ரிலீஸ் டேப் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்ப ஃபைனல் போரா எபாக்சி ரெசின் போர் பண்ணலாம். இந்த ரெசின் 24 hours நல்லா கியூர் ஆகட்டும். ரெசின் நல்லா கியூர் ஆன பிறகு இந்த மோல்ட் ரிலீஸ் டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு எட்ஜஸ் சாண்ட் பேப்பர் நம்பர் 150, 300 and 1000 ஸ்மூத் பண்ணலாம். எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கிளாஸி அண்ட் ராயல் ஃபினிஷில் டைனிங் டேபிள் பண்ணியாச்சு. இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.